ஏன் நண்பா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமை திறந்தாலே சர்டிஃபிகேஷனுக்கு 9 ரூபாய்க்கு தரேன், 9 ரூபாய்க்கு தரேன், 9 ரூபாய்க்கு தரேன், 8 ரூபாய்க்கு தரேன், ஏஏ படித்தா 30 லட்சம் சம்பாதிக்கலாம், வருஷத்துக்கு நான் 30 லட்சம் கொடுக்குறேன். பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் ஒரு 3 பேரை உட்கார வச்சுட்டு 2 பேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்களாம், ஒருத்தர் ஃப்ரெஷர்ஸாக இருப்பாங்க, அவருக்கு ஏஐ தெரிஞ்சிருக்குமா. ஸோ உடனே உள்ளது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவருக்கு வந்து 10% போன தருவாங்களாம். ஆனால் இது ஃப்ரெஷருக்கு மட்டும் எடுத்தோன்னே 30 lakhs per annum கொடுப்பாங்களாம். சுத்த போய் நம்பாதீங்க. ஏன்றது இருக்கு. நம்ம ஒரு டெவலப்பரா இருக்கட்டும், அவங்க எந்த லெவலா இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த இது தெரிஞ்சாதான் அந்த ஏஐ வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். ஏஐன்ற என்னன்னா, நம்ம பண்ற வேலையை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா பண்றதுக்கு தான் ஏஐ. நீங்க போய் எல்லாத்தையும் ஸ்கிராச்ல இருந்தெல்லாம் பேர்கிட்ட கேட்க முடியாது. ப்ளஸ் இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸல் பண்றதுக்கு நான் 5 நிமிஷத்துல எக்ஸல் பண்ணிடுவேன், பிபிடி போட்டுருவேன், அதனால எனக்கு அவ்வளவு சேலரி நான் வாங்குறேன் அப்படின்றாங்க. பிபிடி போற எக்ஸல் போறதுக்குலாம் ஒரு ஆளே தேவையில்லை. சொல்ல போனா அது நம்ம ஏபின்னு ஒன்று இருக்கும், அதுல நீ டெக்ஸ்ட் ஆரம்பிச்சு கிரியேட் பண்ணு சொன்னாலே அதை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு எதுக்கு ஒரு ஆளு வேலைக்கு போட்டு அதுக்கு 10 லட்சம் 20 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்களாம்? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? இந்த கோர்ஸ்லாம் சுத்த ஃபேக், நம்பவே நம்பாதீங்க. 9 ரூபா ஒரு ஆள்கிட்ட வாங்கினாலும் ஒரு கோர்ஸ் வந்து யாருக்குமே 9 ரூபான்ற பெரிய அமௌண்ட் தெரியாது. ஸோ அதை தான் டார்கெட் பண்றாங்க. 100 பேர் பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு இதுக்கே வந்து அவங்க 900 ரூபா 1000 ரூபா 9000 சொல்லி ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிருவாங்க. ஸோ இதுதான் உண்மையில் நடக்குது. 59 ரூபான்னு போறது, 300 ரூபா கோர்ஸ் போறது, இதெல்லாம் சுத்த போய் நம்பி வேஸ்ட் பண்ணாதீங்க. இது பெரிய காசு இல்ல, ஆனா இந்த சர்டிஃபிகேட்னால நம்மளுக்கு அவ்வளவு ஒர்த்து இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. இது சுத்த வேஸ்ட். தேங்க்ஸ் நண்பா. இந்த மாதிரி மேலும் தகவலுக்கு சைபர் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.